பிகினராக இருந்து நீங்கள் இப்போ தான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, கிளைண்ட் அக்வயர் பண்ணும்போது இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு கிளைண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. 30 டேஸில் ஒன்றா சேர்ந்து சம்பாதிக்கிற சேலஞ்சில் இது டே 9. நீங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, ஹாய் ப்ரோ, ஐ எம் அ ஸ்டூடெண்ட், கிவ் மீ ஒர்க்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க. யாரா நீ? நிறைய பேர் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கே இதுதான். கிளைண்ட்ஸுக்கு உங்களோட சென்டிமெண்ட்லாம் தேவையே இல்லை. அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வேணும்னா, நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நேற்று கூகுள் மேப்ஸில் லீட்ஸ்லாம் எடுத்தோம்ல, அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை ஃபைண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர்கிட்ட வெப்சைட்ஸே இருக்காது. அவங்களெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணி, அவங்களுக்கு வெப்சைட்ஸ் இல்லாதனால என்ன ட்ராபேக்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒருவேளை அவங்ககிட்ட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆர் வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா, அதில் இருக்க சொதப்பல்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்றதை கிளியராக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிச் பண்ணும்போது அவங்க ரிப்ளை பண்ணி உங்ககிட்ட டீல் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி மெசேஜ்லாம் எழுத தெரியாதுன்னு சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்காகவே என்னோட கோல் மெசேஜ் டெம்ப்ளேட்டை நான் ஃப்ரீயாக தரேன். உங்களுக்கு வேணும்னா கோல் மெசேஜ்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க.